சுந்தர்சியா இருக்கட்டும், குஷ்புவா இருக்கட்டும், இருவரிடமே விஜயை பற்றி கேள்வி கேட்கும் போதெல்லாம், அவர் என்னுடைய தம்பி, அவர் எங்கள் மீது மரியாதை வைத்திருக்கிறார். நான் அவர் மீது மரியாதை வைத்திருக்கிறேன். அவர நான் விமர்சிக்க மாட்டேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ட திரும்ப திரும்ப சொல்றாங்க. எவ்வளவு குறுக்கு கேள்விகள் கேட்டாலும். இப்ப ஒரு மீடியால ஒரு செய்தி வெளியாகுது. குஷ்புவும், சுந்தர்சியும் விஜயிடமே நேரடியாக போன்ல பேசி ஆதரவு கேட்டிருக்கிறாங்க. சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறாங்க. ஆனா வெற்றி பாதிப்படையும் அப்படின்றதுக்காக உங்கள சந்திக்க நான் விரும்பல. லீக் ஆயிரும் சந்திப்பு அப்படின்னு சொல்லி விஜய் தவிர்த்ததாகவும், மறைமுகமாக எங்களுக்கு ஆதரவு குடுங்க அப்படின்ற ஆதரவை விஜயிடமிருந்து குஷ்பு பெற்றதுனால தான், சுந்தர் சிங்கும் குஷ்புவும் விஜயை விமர்சிக்க மாட்றாங்க அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. பிடிஆர் அவர்களை நீங்க சொல்றீங்க இவ்வளவு தூரத்திற்கு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படிதான் இருக்கிறாங்கன்னா, அந்த சட்டமன்ற உறுப்பினரை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த அணிகளும் ஒன்றிணையுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த செய்திய? புதிய தமிழகம் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு இல்லையா? அதுக்கு தலைவரா இருக்கிறாரு டாக்டர் கிருஷ்ணசாமி. அவர்கிட்ட ஒரு டீலிங் போட்டிருந்தா கூட அது பிரயோஜனப்பட்டிருக்கும். அந்த டீலிங் எப்படி பிரயோஜனப்படும்னு நான் சொல்றேனோ, அந்த அளவுக்கு கூட ஒர்த்தில்லாத டீலிங் தான் இந்த விஜயோட போட்டிருக்கிற இந்த டீலிங். இப்ப புரியுதா சுந்தர்சி எப்படி கைட் பண்ணிருக்காரு குஷ்புன்னு? சுந்தர்சி எவ்வளவு பெரிய அரசியல் தெளிவோட இருக்காரான்னு புரியுதா? மதுரை மத்திய தொகுதியில பிடிஆரை வீழ்த்துகிற வியூகத்தை நீங்கள் வகுக்கிற போது அந்த வியூகத்துக்கு விஜய் துணை நிற்பாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிக்க பாருங்க. அங்கதான் இருக்கு உங்க ராஜதந்திரம். பிடிஆர் என்ன 30,000 வாக்கு சாரி, விஜய் என்ன 30,000 வாக்கு வச்சிருக்காரு அந்த தொகுதிக்குள்ள? விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்கு? ஏதாவது ப்ரூவன் ஓட் பேங்க் இருக்கா? ஒருவேளை விஜய் வலிமையான கேண்டிடேட்டை அங்க நிறுத்தி இருக்காரு, அதனால நம்ம பேசுவோம். அங்க நிப்பாட்டி இருக்கிறது ஒரு டம்மி கேண்டிடேட். விஜயே கேண்டிடேட் போடல. விஜய்க்காக ஊடகங்களில் பேசுகிற நண்பர் ஒருத்தரை தூக்கிட்டு வந்து அங்க போட்டிருக்காங்க. அப்போ அங்க விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்கும்னே தெரியாது. அவர் வாங்க போற ஓட்டு என்னன்னே தெரியாது. ஆனா விஜயோடு ஒரு ரகசிய டீலிங் போட்டு பிடிஆரை வீழ்த்த முடியணும்னு நம்புறாங்க இல்லையா? இதுதான் இவர்களுடைய அரசியல் புரிதல்னு நான் பாக்குறேன். இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு இப்போ வருவோம். இந்த டீலிங் எடுபடுமா? ஒரு எம்எல்ஏவை வீழ்த்துறதுக்கு, ஒரு அமைச்சரை வீழ்த்துறதுக்கு குஷ்புவும் விஜயும் கூட்டணி சேர்ந்து அதை செய்திட முடியுமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். விஜய் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான தலைவராக வெளிப்படுறார் பாருங்க. முதல்ல அவர் தலைவராகவே இல்லை, அது வேறு. ஆனா தலைவராக இருப்பதாக சொல்லிக்கொண்டு எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. ஒருவேளை இந்த செய்தி, இந்த வியூகம் உண்மை என்றால் விஜய் எவ்வளவு பெரிய துரோகத்தை தன்னை நம்பி வந்த ஒரு கூட்டணிக்கு செய்யறாரு. நீங்க என்ன சொன்னீங்க? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ ஆட்சிக்கு நீங்க வருவீங்க, அதிகாரத்துல பங்கு உங்களை நம்பி வருகிற கூட்டணிக்கு கொடுப்பாங்க. லற்றுப்பாடி இயக்கங்கள் கூட உங்களை நம்பி வராத போது ஒருத்தர் உங்களை நம்பி வந்துட்டார். அவருக்கு நீங்க சீட்டையும் கொடுத்துட்டீங்க. நீங்க நியாயமாக என்ன பண்ணணும்? சுந்தர்சியை வீழ்த்தி அந்த நண்பர் வெற்றி பெறுவதற்கு தானே நீங்க வேலை செய்யணும். அதுதானே உங்களுடைய வியூகமாக இருக்கணும். ஆனா அந்த நண்பரை வீழ்த்தி சுந்தர்சிக்காக நீங்க பின்னால இருந்து வேலை செய்றீங்க அப்படின்னா யாரு சார் நீங்க? யாருக்கு நீங்க கண்காணி வேலை செய்றீங்க? அப்ப அட்லாஸ்ட் உங்களுக்கு நோக்கம் உங்க கட்சி வெற்றி பெறணும், உங்க கட்சியை சார்ந்து இருக்கிற உங்கள் கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பது அல்ல. மாறாக யார் யாரோ அஜெண்டாக்களோடு வருகிறார்கள், அந்த அஜெண்டாக்கு நீங்க ஈல்ட் ஆகுறீங்க அப்படின்னா நீங்க அம்பலப்பட்டு போறீங்கல்ல. உங்களுடைய உண்மை முகம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சுல்ல. அப்படித்தானே அதை பொருள் கொள்ள வேண்டியிருக்கு. ஆனா இதெல்லாம் ஜோக்கர்ஸ் சார். நீங்க அப்படி எடுத்துக்கங்க. அவ்வளவு சீரியஸான வாதத்துங்களுக்குள்ள போக தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். இது ரெண்டுமே ஜோக்கர்ஸ். சுந்தர்சி ஒரு பெரிய ஜோக்கரு, விஜய் ஒரு பெரிய ஜோக்கர். இந்த ரெண்டு ஜோக்கர்ஸும் சேர்ந்து பிடிஆர் போன்ற ஒருவரை வீழ்த்திட முடியுமா அப்படின்னா 100 விழுக்காடு வீழ்த்த முடியாது. நீங்க வேணா பாருங்க, போன முறை பெற்ற வாக்குகளை விட கூடுதலான வாக்குகளை இந்த முறை பிடிஆர் பெறுவார். வாக்கு வித்தியாசமும் இந்த முறை கூடுதலாக இருக்கும். நிச்சயமாக பிடிஆரை வீழ்த்துவதற்கான வியூகம் இவர்களிடத்துல இல்ல. நான் இன்னமும் சொல்றேனே, தில் இருந்தா நயனார் நாகேந்திரனே போட்டியிட்டு பார்க்கட்டுமே. ஏன் ப்ராக்சிக்கல் எல்லாம் வரணும்? நயனார் நாகேந்திரனே போட்டியிட்டுமே. இன்னொரு முக்கியமான விஷயம், துரைமுருகனுடைய மகன் துரைமுருகன் சர்வ பலத்தையும் பயன்படுத்துவாரு. ஆனா அவர் அந்த சர்வ பலத்தையும் பயன்படுத்துவார்னு தெரிஞ்சு நெஞ்சுரத்தோடு போட்டியிட்ட ஏசி சண்முகம் இந்த முறை மதுரை மத்திய தொகுதியை கொடுத்த உடனே, அவர் கட்சிக்கு கொடுத்த உடனே, புதிய நீதி கட்சிக்கு கொடுத்த உடனே அந்த கட்சியில உறுப்பினர் இல்லாத ஒருத்தர் அழைச்சிட்டு வர்றாரு. ஏன் அவர் நிக்கல? நிக்க வேண்டியதானே? அவர்தான் துரைமுருகன் பையனை கட்சியினுடைய பொதுச் செயலாளருடைய மகனை எதிர்த்துட்டார் சார் அவரு. இவர் முன்னாள் சபாநாயகருடைய மகன் தான். நீங்க அந்த கால்குலேஷன் அப்படி வச்சுக்கோங்க.
பொதுச் செயலாளருடைய பையனே நீங்க எதிர்த்துட்டீங்க. அந்த கட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு. ஆனா பிடிஆர் எதிர்க்கிறதுக்கு கட்ஸ் இல்ல. 2 கால் உங்களுக்கு ஆடிடுச்சு இல்ல. உங்க வேட்டி ஈரமாயிடுச்சு இல்ல. அதுதான் பிடிஆருடைய செல்வாக்கு. அதுதான் பிடிஆருக்கு இருக்கிற பெருமை. எனவே ஏசி சண்முகமே தன்னால் வீழ்த்த முடியாது என்று பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடி, கட்சியில உறுப்பினரே இல்லாத, அரசியலில் எந்த அனுபவமும் இல்லாத ஒரு திரைத்துறையினுடைய ஒரே ஒரு வெளிச்சத்தை மட்டுமே வைத்திருக்கக்கூடிய ஒருவர் அழைச்சிருந்தீங்க. அழைச்சிருந்ததுதான் அழைச்சிட்டு வந்தீங்க. கொஞ்சம் நல்ல டைரக்டரா, இதை விட இன்னும் கொஞ்சம் ஃபெமிலியரான ஃபேஸ் அழைச்சிட்டு வந்திருக்க கூடாதா? சுந்தர்சி தான் கிடைச்சாரா உங்களுக்கு? சுந்தர்சியை விட நல்ல ஃபெமிலியரான ஃபேஸஸ் இருக்குமே. அதை அழைச்சிட்டு வந்தாலும் அந்த ஃபேஸுக்கு ஒரு 10 படம் கிடைச்சிருக்கும், 10 ஓட்டு கிடைச்சிருக்கும். 2 வாய்ப்பையும் மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ சுந்தர்சியால உங்களுக்கு படம் ரிலீஸ் பண்ணியும் லாஸ், எலெக்ஷன்ல கேண்டிடேட் ரிலீஸ் பண்ணியும் லாஸ். உண்மையிலே நான் ஏசி சண்முகத்தை நினைத்து வருத்தப்படுகிறேன். ஏசி சண்முகம் நிற்கலன்றீங்க, சுந்தர்சி நிற்கிறார், குஷ்பு கூடவே இருக்கிறார். நான் வந்து என்னுடைய கணவனை விட்டுட்டு போக மாட்டேன், அங்கேயே தான் இருப்பேன், தொகுதி ஃபுல்லா நான் வந்து பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொன்னார். 2 நாள்லயே பாத்தீங்கன்னா புதுச்சேரிக்கு பிரச்சாரத்திற்கு போய் விட்டார் குஷ்பு. அங்கேயும் போய் விஜய்க்கு ஆதரவாக பேசுவதெல்லாம் பார்க்க முடியுது. குஷ்புவுடைய பிரச்சாரம் கணவனோடு இல்லாம புதுச்சேரிக்கு போனதை எப்படி பார்க்கறீங்க? பாஜக சொல்லியதால் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பதா, இல்ல கணவனை கைவிட்டு விட்டு வேற வழி இல்ல அங்கிட்டாவது போவோம், கட்சி வேலையாவது பார்ப்போம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டார் அப்படின்னு பார்ப்பதா? எப்படி பார்ப்பது? இல்ல பாஜகவுல தொடர்ச்சியாக பணியாற்றுறாங்க குஷ்பு. நம்ம வந்து இது பாஜக உத்தரவு, கணவரை கைவிட்டு விட்டார், அந்த இடத்துக்குலாம் போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, ஸ்டார் பேச்சாளர்கள்னு பாரதிய ஜனதா கட்சியில ஒரு 3-4 பேர் தான் இருந்தாங்க, திரைத்துறையினுடைய பிரபலங்கள். அப்போ அதுல இந்த காயத்ரி ரகுராமன் மாதிரியான ஆட்கள்லாம் அதிமுகவுக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி இப்ப ஜெயலலிதா மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்டு வீதி உலா வந்துட்டு இருக்காங்க. இப்ப எஞ்சி இருப்பது குஷ்பு மாதிரியான ஆட்கள் தான். அவர்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தத்தானே வேணும். இன்னொன்னு, சுந்தர்சிக்கு பொலிட்டிக்கல் டிராவல் இல்ல சார். ஆனா குஷ்புவுக்கு இருக்கு. திமுகவுல டிராவல் பண்ணாங்க, காங்கிரஸ்ல டிராவல் பண்ணாங்க, அதன் பிறகு பாஜக, மகளிர் ஆணையம், இப்படி ஒரு டிராவல் ரெக்கார்டு இருக்குல்ல. சுந்தர்சிக்கு வந்து ஆட்களே இல்ல. ஏசி சண்முகத்துக்கும் அந்த கட்சியில அந்த அந்த தொகுதியில ஆட்கள் இல்லை அப்படின்றப்போ குஷ்புவும் விட்டு விட்டு போனார், அவர் தனித்து விடப்பட்ட மாட்டாரா அப்படின்ற பார்வை இருக்குல்ல. அதிமுக தூக்கி சுமக்கும்னு நினைக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, குஷ்பு வந்து இந்த தேர்தலை தன்னுடைய கணவனுக்காக அர்ப்பணித்துட்டாருன்னா அடுத்து அவர் டிராவல் பண்ண முடியாது. சுந்தர்சி பிரச்சனை இல்லை, ஏதாவது படம் இயக்குவதற்கு போயிடுவாரு. குஷ்பு போய் படத்துல நடிக்கிறதுக்கு போக முடியுமா? இனிமே பிரபுவும் அவுட்டேட் ஆயிட்டாரு, குஷ்புவும் அவுட்டேட் ஆயிட்டாங்க. அந்த ஜோடிகள் இனிமே சேர்ந்து நடிக்க முடியாது. சீரியல்ல போய் நடிக்க முடியுமா? அதுக்குண்டான வாய்ப்புகளும் இல்ல. ஜெயா டிவி மாதிரி பெரிய டிவி ஏதாவது இருந்தாலாவது அங்க போய் கலை நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருக்கலாம். அதுக்கான வாய்ப்புகளும் இப்ப இல்ல. அப்போ குஷ்பு தன்னுடைய டிராவலை தக்க வச்சுக்கிறாங்கன்னு தான் நீங்க இதை பார்க்கணும். பாஜக சொல்லி செஞ்சாங்க, சுந்தர்சிக்கு கைவிட்டுட்டு போயிட்டாங்க. சுந்தர்சி இந்த தேர்தலில் தோல்வியை தழுவிட்டதற்கு பிறகு அவருக்கு வேறு பயணம் இருக்கு. ஆனா குஷ்புக்கு வேறு பயணம் இல்லை. அரசியலில் அவர் தொடர்ந்து பயணிக்க வேண்டியிருக்கு. அந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு தான் இந்த தேர்தலில் தொடர்ச்சியாக பயணித்தேன் என்கிற அந்த ட்ராக் ரெக்கார்டை அவங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும். பிரச்சாரத்துக்கு போனேங்கிற அந்த செய்தியை அவங்க பாஜகவுக்கு சொல்லி ஆகணும். எனவே குஷ்பு பிரச்சாரத்துக்கு போயிருப்பார். இன்னொன்னு நான் கேட்கிறேன், நான் என் கணவரை விட்டு விட்டு போக மாட்டேன். உங்க கணவரோடையே நீங்கள் இருந்தால் உங்கள் கணவர் என்ன செய்ய போகிறார்? என்ன செய்வார்னு நான் கேட்கிறேன். நீங்க என்ன அவ்வளவு பெரிய ராஜதந்திரியா? உங்களால ஆஃப்டர் ஆல் ஒரு எம்எல்ஏ சீட்டே வாங்க முடியலையே பாரதிய ஜனதா கட்சியில. சின்ன விஷயம் சார். ஆஃப்டர் ஆல் எம்எல்ஏ சீட். காங்கிரஸ்ல உங்களை ரொம்ப கௌரவமா வச்சிருந்தாங்க. திமுகல எப்படி வச்சிருந்தாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. காங்கிரஸ்ல ரொம்ப கண்ணியமா உங்களை நடத்தினார்களா இல்லையா? அங்கிருந்து நீங்க வந்து எதுக்கு வந்தீங்க பாஜகவுக்கு? பாஜக உங்களை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு கொண்டாடும்னு நீங்க நினைச்சு வந்தீங்க. கொண்டாடிச்சா? இந்த தேர்தலில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களா? கொடுக்கல. இப்ப சுந்தர்சிக்காவது குஷ்புவினுடைய கணவர்னு வாய்ப்பு கொடுத்தாங்களா? அதுவும் இல்ல. வேற வழி இல்லாம ஏசி சண்முகத்துல தள்ளினாங்க. ஏசி சண்முகம் சுத்தி பார்த்தாரு, தன்கிட்ட காசு வாங்கின யாரெல்லாம் இருக்கிறாங்களோ பட்டியலை போட்டாரு. இது பெட்டர் ஆப்ஷனா இருந்துச்சு, இந்த பெட்டர் ஆப்ஷன் கிட்ட சீட்டை கொடுத்தாரு. இப்படித்தான் நடந்துச்சே தவிர உங்களை என்னவாக நடத்தினார்கள், நீங்கள் என்ன பெரிய வியூகத்தை வகுத்தீர்கள், உங்களால் என்ன வியூகத்தை மதுரை மத்திய தொகுதியில வகுத்தர முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. 10 ஓட்டுகள் வேணா குஷ்புவினுடைய ரசிகர்கள்ட்ட வாங்கலாம். அதை தாண்டி அவரால் எந்த தேர்தல் வியூகத்தையும் வகுக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நிகழ்ச்சிகளை கொண்டு பல்வேறு தொலை நம்ம பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.